4ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தையும் ஒரு ராஜ்யத்துக்கும் ஒரு அரண்மனை கட்ட நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா சுமக்கிறதுக்கு 70,000 பேரும், மலையில் மரம் வெட்டுவதற்கு 80,000 பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இப்போ யாருக்கு ஒரு ஹெல்ப் கேட்குறான் அப்படின்னா, தீருவின் ராஜா ஈராம்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். நான் போய் ஆலயத்தை கட்டலான் இருக்கேன். தாவீதோட என் தகப்பனாகிய தாவீது வாசபாக அரண்மனைக்கு கட்டும்படிக்கு நீர் அவர்களுக்கு தயவு செய்து அவர்களுக்கு கேதுரு மரம் அனுப்பியது போல எனக்கும் தயவு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவன் எப்படி கேட்குறான் அப்படின்னா, நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். அதுக்கு எனக்கு ஆட்கள் எனக்கு அதிகமாக வேணும். ஞானமுள்ள ஆட்கள், கொத்து வேலை செய்ய அறிந்தவர்களும் ஒரு மனுஷன் இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீபனோன் கேதுரு மரங்களையும் எனக்கு அனுப்புங்க, தேவதார விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்புங்க. இந்த லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரன் பழக்கிறவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக என்ன பண்ணுங்க ஆயத்தப்படுத்தி என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரர்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் அவங்களுக்கு என்னெல்லாம் தரேன் அப்படின்னா, அவங்களுக்கு நான் அந்த வேலைக்காரர்களுக்கு நான் 20,000 மரக்கால் கோதுமையும் அரிசியையும், 20,000 மரக்கால் வார் கோதுமையும், 20,000 கூட திராட்சை ரசத்தையும், 20,000 குடம் எண்ணெயும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்னோன்னே இதெல்லாம் ஈரான் கேட்டோன்னே, ஆண்டு நம்ம ஜனத்தை நேசித்தனால தான் உன்னை ராஜாவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி இவன் அவர் நல்ல ஞானமுள்ள ஒரு குமாரனை இவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி பின்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூகித்து செய்ய அறிந்தவனாய் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் இப்படி ஒருத்தர் அனுப்புகிறேன் உனக்கு, அபி என்னும் புத்திமானாய் நிர்ணயம் அனுப்புகிறேன், அவன் சன்னிதானத்தில் அனுப்புகிறேன். அவன் தான் குமாரத்திலும் அவன் ஒரு ஸ்ரீயோட குமாரன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் யூகித்து அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னது போல் என் ஆண்டவன் தன் சொன்னது போல் கோதுமை வார் கோதுமை எண்ணெய் திராட்சை ரசம் தன்னோட ஊழியக்காரருக்கு இடப்படுங்க, நீங்கள் அனுப்புங்க. நான் லீபனோனில் மரங்களை வெட்டி அவைகளை திப்புங்களினால் கட்டி கடல் வழியாக யோப்பா மட்டும் கொண்டு வருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் எருசலேம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவன் ஈராம் அவனுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இவைகள் நம்ம 70,000 பேரை சுமக்கும், 80,000 பேர் மலைகளை மரவெட்டவும், 3,600 பேர் என்ன பண்ண ஜனத்தின் வேலையில் விசாரிக்கும் தலைவராகவும் என்ன பண்ணால் அவன் வைத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 2 புஸ்தகத்தில் அவன் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் அவன் செய்வதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.